Vanakkam. Welcome to my YouTube channel. This video is sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketing அப்படின்றது ஒரு மொபைல் பேஸ்டு பார்ட் டைம் ஜாப். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஜாப். உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான டாஸ்க் தான் கொடுப்பாங்க. ரெஃபரல் கிடையாது, செல்லிங் கிடையாது, எதுவும் கிடையாது. உங்கள்கிட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் அக்கௌண்ட்ஸ் இருந்தால் அதுவே போதுமானது. ட்ரஸ்டட் அண்ட் ஜென்யூனான ஆன்லைன் கம்பெனி. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம மக்கானா வச்சு சூப்பரான ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். மக்கானா அப்படின்றது ஒன்றும் இல்லை, தாமரை விதை தான். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு நான் இன்றைக்கி பீட்ரூட் சப்பாத்திக்கு சைடிஷாக ஒரு கிரேவி செஞ்சுருந்தேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 1/2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் போல் மக்கானா எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரை பண்ணது வச்சுருந்தா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரை பண்ணாததை தான் வச்சுருக்கேன். இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா 1 நிமிஷம் போல் இதை நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். கூடவே தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்ததும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் 1 ஸ்பூன் கீ, 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 4-5 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 ஸ்பூன் ஜீரகம், 10லேருந்து 15 முந்திரி இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. இப்போது இதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் போல் கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே 1/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து கலருக்காக ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா பாயிலாகி வரட்டும். இந்த மாதிரி பாயிலாகி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலாவோட பச்சை வாசனையும் போனதுக்கப்புறம் இப்போது இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க மக்கானாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் போல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. காரம் எனக்கு கம்மியாக இருந்தது, அதனால் இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் போல் போட்டிருக்கேன். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தண்ணியும் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் இதை இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த டைமில் நமக்கு கொஞ்சம் போல் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இதுவும் ஃப்ளேவருக்காக தான், உங்கள் ஆப்ஷனல் தான். ஃபைனலாக வந்து கொத்தமல்லியை சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மக்கானா கிரேவி. மக்கானாவில் நிறைய ப்ரோட்டீன் சத்தும் இருக்குது. மக்கானா வாங்கினா எப்போவுமே நம்ம வந்து சும்மா ஸ்நாக்ஸ் பண்ணி தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஒரு தடவை கிரேவியாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பரான ஒரு சைடிஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.